திருவள்ளூர் சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக 200 மீட்டர் அளவிற்கு தண்டவாளம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் ரயில்வே டிராக் மின்கம்பங்களில் உள்ள மின்சார ஒயர்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, ஒரு பக்கம் தீயை அணைக்கும் பணி என்பது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தற்போது இதனை சீர் செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் பாலாஜி. விபத்து ஆனது தற்போது மலமல என்ற பத்திய நிலையில் மேலும் தீயை கட்டுப்படுத்தும் பணியிலே தீயணைப்பு துறையினர் தற்போது தீவிரம் காட்டி திணறி வருகிறார்கள். இருந்தாலும் தீவிரம் காட்டி தீயை அணைக்கும் பணியில் அவர்கள் போராடி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அந்த இருக்கக்கூடிய மீதி டேங்குகளை அகற்றிய போது 200 மீட்டர்களுக்கு தண்டவாளம் சேதம் அடைந்திருக்கிறது. அதாவது சென்னையில் இருந்து அரக்கோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய தண்டவாளங்கள் தற்போது சேதம் அடைந்திருக்கிறது. மேலும் சென்னை டு பெங்களூரு செல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் உள்ள உயர் அழுத்த மின் கம்பங்கள், அதாவது ரயில்கள் செல்வதற்கு மின்சாரம் அளிக்கக்கூடிய அந்த அந்த உயர் அழுத்த கம்பிகள் தற்போது முற்றிலும் சேதம் அடைந்திருக்கிறது. ஆகவே ரயில்வே ஊழியர்கள் விரைந்து அந்த உயர் அழுத்த கம்பிகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் ரயில்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கிருந்து இங்கு வரக்கூடிய ரயில்களை தற்போது சேவை தொடர்வதற்காக முழு பணிகளும் செய்து வருகிறார்கள். ரயில்வே துறையின் தரப்பில் தற்போது 200 மீட்டருக்கான தண்டவாளம் சேதம் அடைந்திருக்கிறதாகவும் மேலும் உயர் அழுத்த மின் கம்பங்கள், அதாவது டிராக்கில் இருக்கக்கூடிய அந்த மின்சார உயர்கள் இருந்து சேதம் ஆகியிருக்கிறது. அதை சீர் செய்யும் பணியில் தற்போது தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இப்போ நம்ம பார்த்திருக்கக்கூடிய காட்சிகளே காண்பிக்கும். தற்போது தீயை அணைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாலாஜி முழுமையாக? அதாவது 10க்கும் மேற்பட்ட அந்த டேங்குகள் தற்போது எரிந்து சேதமடைகிறது, மேலும் எரிந்து கொண்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வாகனங்கள் 4 பக்கம் இருந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தீயானது மலமல என பரவி கொண்டே வருகிறது. தீயை கட்டுப்படுத்துவது ஒரு சவாலாக இருக்கும். ஆனால் தீயை கட்டுப்படுத்துவதற்கு 3 அல்லது 4 மணி நேரம் இன்னும் தேவைப்படும் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மூலியமாக நம்மளுக்கு தகவல்கள் தெரிய வருகிறது. தற்போது முக்கிய அதிகாரிகள் யாரேனும் அப்பகுதிக்கு விரைந்திருக்கிறார்களா பாலாஜி? திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர், அதே போல தீயணைப்பு துறை மாவட்ட அதிகாரி, மேலும் ரயில்வே துறையினர், ஜெனரல் மேனேஜர் மற்றும் சதன் ரயில்வேவின் முக்கிய அதிகாரிகள் தற்போது இங்க இருக்கிறார்கள். மேலும் அரசாங்கம், தமிழக அரசு சார்பாக அமைச்சர் நாசர் இங்க பார்வையிட்டிருக்கிறார். மேலும் அதிகாரிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். தீயை கட்டுப்படுத்துவதற்கு ஸ்ட்ராட்டஜி யூகங்கள் வகித்து வருகிறார்கள். அவர்கள் அதாவது அந்த தீயை அணைக்கும் போது தண்ணீர் அதிகமாக ஒரு பிரஷர் கொடுத்தால் தீ அதிகமாக ஆகிவிடும், பக்கத்தில் இருக்கக்கூடிய டேங்குக்கு அது அந்த தீயானது பரவிவிடும் என்ற பல கோணங்கள் ஸ்ட்ராட்டஜிகளை வைத்து தற்போது ப்ளூ பிரிண்ட் மூலியமாக திட்டம் வகித்து தற்போது தீயை அணைத்து வருகிறார்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.